அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். காலையில் எழுந்த உடனே எல்லார் வீட்லேயும் ஒரு மண்டை குடைச்சல். என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ன டிஃபன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்லேயும் இன்றைக்கி அதே ப்ராப்ளமாக தான் இருந்தது. ஸோ ஃபைனலாக வீட்லேயும் அதுக்கேற்ற மாதிரி வெஜிடபிள் இருந்ததே இந்த ஆலு தான். ஸோ இந்த ஆலுவை வச்சு நான் ஆலு கதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ வாங்க எப்படி செய்யலாம், குக் அண்ட் டேஸ்டியாக செஞ்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வைங்க, கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடானோடனே இப்போ நான் வேக வச்சு கட் பண்ணியிருக்கிற ஆலுவை இந்த எண்ணெயில் போட்டு ஸோ ஃப்ரை ஆகிற வரைக்கும் இதை நிதானமாக திருப்பி விடுங்க. இல்லைனா உடஞ்சிடும். ஆல்ரெடி ஃபஸ்ட்டே ரொம்ப வெந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு லவங்கு, ஒரு 6-7 பல்லு பூண்டு, கொஞ்சமாக தயிர், ஒரு பச்சை மிளகா போட்டு இதை ஃபைன் பேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது ஃப்ரை பண்ண ஆலுவையும் நான் வெளியில் எடுத்தாச்சு. ஸோ எடுத்து முடித்த உடனே இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான உடனே இப்போ கொஞ்சமாக சீரகம் பொரிஞ்ச உடனே ஒரு 2 வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, பெப்பர் பவுடர் இது அத்தனையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வதங்கின உடனே இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் போட்டுட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஸோ வதங்கி எண்ணெய் பிரிஞ்ச உடனே இப்போ இதுக்கு தேவையான தண்ணி, இதுக்கு தேவையான உப்பு, இது அத்தனையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஸோ கொதித்து ஒரு கிரேவி பதத்துக்கு வந்த உடனே இப்போ நான் ஃப்ரை பண்ண ஆலுவையும் ஒரு 1/2 டொமேட்டோ ஸ்லைஸ் பண்ணது, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தம்க்கு விட்டாச்சு. ஸோ சூப்பராக எண்ணெய்லாம் விட்டு ரெடி ஆகிடுச்சு தம்க்கு ஆலு. உங்களுக்கும் பிடிச்சா நீங்களும் ட்ரை பண்ண